பெருமழை வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்கள் அனைத்திற்கும் உரிய நிவாரணம் அளிக்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்ட பிறகு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வெட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். கண்மாய்கள் உடைந்திருக்கிறது, பயிர்கள் நாசமாயிருக்கிறது. நெல் பயிர், உளுந்து, பருத்தி, மக்காச்சோளம் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு பார்வையிட்டு விவசாய மத்தியில் மனுக்களை வாங்கி அவருக்குரிய நஷ்டீடு வாங்குவதற்கு வேண்டிய அந்த பணிகளை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 17-18 மழை பெய்த நேரத்தில் நான் அங்கே தென்காசி இருந்த காரணத்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசாங்கத்தின் சார்பாக இந்த பணியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு விவசாய மத்தியில் மனுக்களை வாங்கியிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னால் நம்முடைய அருப்புக்கோட்டை ஒன்றியத்தில் மட்டும் 15,000 ஹெக்டேர் விவசாயம் நடந்திருக்கிறது. அது 7,000 ஏக்கர் இன்றைக்கு சேதப்படுத்தி அதற்குரிய நஷ்டம் அந்த பணிகளை கணக்கெடு பணிகள் எல்லாம் அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்து வருகின்ற அடுத்து விரைவில் நஷ்ட நிவாரணத்துக்கு வேண்டிய அந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் வழங்க வருகிறார்கள். முதலமைச்சரை பொறுத்தவரைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அதை உடனே கணக்கெடுத்து குறிப்பிட்ட காலத்துக்குள் நீண்ட காலம் தள்ளிவிடாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணியின் வாயிலாக அந்த உத்தரவின் வாயிலாக அந்த பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம்.